ஹாய் விவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈசா கோயில் ஆலந்துறை கிட்ட நம்ம சைட்டு வேலை நடக்குதுங்க. 9வது சைட்டு. ஏற்கனவே பூஜை போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெவலுக்கு வந்திருக்குங்க. எனக்கு நேரம் கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டு நான் போட்டிருக்கிறேன். குழி எடுத்திருக்கோம் பாருங்க. இந்த சைட்டில் உள்ள எல்லா குழியுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆளுங்களை வச்சு எடுத்தது தான். ஆளுங்களை வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும். முதல்ல இங்கே நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த ஆலந்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலலாம் விசாரித்தோம். ஜேசிபி வச்சு எடுக்கலாமா இல்லை ஆளுங்களை வச்சு எடுக்கலாமா, நீங்களாம் எப்படி வீடு கட்டினீங்க அப்படின்னு நம்ம விசாரித்ததுக்கு மண் கொஞ்சம் ஆளுங்களை வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப கடிசு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணோம்னா, ஜேசிபி வச்சு எடுக்க வேணாம், ஆளுங்களை வச்சு நம்ம கரெக்டாக எடுப்போம். கரெக்டாக எடுத்தோம்னா நமக்கு அந்த கீழே காங்கிரீட் நமக்கு செலவினக்கு கம்மியாகும். அப்படிங்கிறதுனால ஆளுங்களை வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆளுங்களை வச்சு எடுத்தோம். சொன்ன மாதிரியே கரெக்டாக நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கரெக்டாக ஆழம் அளவு எல்லாமே நமக்கு கிடச்சிருக்குது. ஆளுங்க வச்சு எடுக்கிறப்ப இப்படி எடுக்கிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரீட் நமக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகாது. ஸ்கொயராக அப்படியே 1.25னா 1.25, 1.5 அடினா 1.5 அடி அந்த மாதிரி நமக்கு காங்கிரீட்டோட ஹைட் நமக்கு கிடைக்கும் ஸ்கொயர் ஷேப்பில். சரிங்களா? இந்த குழியோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா அகலம் 4, நீளம் 4, ஆழம் பார்த்தீங்கன்னாக்கா 6 அடி. இது பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி பில்லரு. 1 அடி பில்லரில் என்ன கம்பி போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்க. 1 2 3 4 16 mm போட்டிருக்கோம். 8 mmல ரிங்கு போட்டிருக்கோம். பேசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு பேசேஜ் வச்சிருக்கோம். இது என்ன பிராண்டு கம்பியில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARS எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த காலம் பாருங்க, இது 1.25ங்க. 1.25ல கம்பி டீட்டெயில் பாருங்க. 1 2 3 4 16 mm போட்டிருக்கோம். 12ல பாத்தீங்கன்னாக்கா 1 2 12 mm போட்டிருக்கோம். ரிங்கு பாத்தீங்கன்னாக்கா 8 mmல ரிங்கு போட்டிருக்கோம். நம்ம பேசேஜ் பாத்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு பேசேஜ். இதோட குழி பாத்தீங்கன்னாக்கா 4.5க்கு 4.5. குழியோட அகலம் நீளம் 4.5க்கு 4.5. ஆழம் பாத்தீங்க அப்படின்னாக்கா 6 அடி. கீழே மேட்டோட கம்பி டீட்டெயில் பாத்தீங்கன்னாக்கா 12 mm ராடு. இந்த பக்கம் 12 mm, இந்த பக்கம் 12 mm. பேசேஜ் பாத்தீங்கன்னாக்கா 5 இன்ச்சு பேசேஜ். எள்ளு அடிச்சு வளைச்சிருக்கோம் பாருங்க. அது எதுக்கு அப்படின்னாக்க காங்கிரீட்டை கோத்து பிடிக்கிறதுக்காக தான் இந்த எள்ளு நம்ம அடிச்சு வச்சிருக்கிறோம். சரிங்களா? இது இந்த கம்பி டீட்டெயில் பார்த்துக்குங்க. இந்த காலம் பாருங்க, இது 3/4 காலங்க. அகலம் 3 அடி, நீளம் 3 அடிங்க. ஆழம் பார்த்தீங்கன்னாக்கா 6 அடி. 3/4 பில்லருக்கு கம்பி டீட்டெயில் பார்த்துக்குங்க. 1 2 3 4 12 mm போட்டிருக்கோம். ரிங்கு பார்த்தீங்கன்னாக்கா 8 mm ரிங்கு நம்ம போட்டிருக்கோம். பேசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு பேசேஜ். கீழே படல் பாருங்க, படலும் 12 mm போட்டிருக்கோம். நம்ம கம்பி பார்த்தீங்கன்னாக்கா வளைச்சி விட்டுருக்கோம் பாருங்க. அது ஏற்கனவே சொன்னதுதான். காங்கிரீட்டை இழுத்து பிடிக்கிறதுக்கு தான் அந்த கொக்கி மாதிரி நம்ம வளைச்சி விட்டுருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1.25க்கு 3/4 பில்லருங்க. இது எத்தனை பில்லர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9. 1.25க்கு 3/4 பில்லர் பார்த்தீங்கன்னாக்கா 9 பில்லர் நம்ம போட்டிருக்கோம். 1க்கு 3/4 பில்லர் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 பில்லர் நம்ம போட்டிருக்கோம். 3/4க்கு 3/4 பில்லர் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 பில்லர் 3/4க்கு 3/4 பில்லர் போட்டிருக்கோம். இது என்ன 1.25க்கு 3/4 பில்லர், 1.25க்கு 3/4 பில்லரும் போட்டிருக்கீங்க, 1 அடி பில்லரும் போட்டிருக்கீங்க, 3/4க்கு 3/4 பில்லரும் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்க லோடு நமக்கு அதிகமா உட்காருதோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 1.25க்கு 3/4 பில்லர் நம்ம போடுறோம். லோடு அதை விட எங்க கொஞ்சம் கம்மியா ஏறுதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க 1க்கு 3/4 பில்லர் நம்ம போட்டிருக்கோம். லோடு ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னாக்க 3/4க்கு 3/4 பில்லர் போட்டிருக்கோம் சென்டர்ல. சரிங்களா? பாத்தீங்கன்னாக்க அவுட்டர்ல பாத்தீங்கன்னாக்க நமக்கு 1.25 பில்லர் வரும். அது எதுக்குன்னா லோடு நமக்கு ஹெவியா அந்த இடத்துல தான் நமக்கு இருக்கும். அதனால அவுட்டர்ல பூரா பாத்தீங்கன்னாக்க 1.25 வரும். சென்டர்லயும் பாத்தீங்கன்னாக்க 1.25 பில்லர் பாத்தீங்கன்னாக்க 2 பில்லர் வருது நமக்கு. இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னாக்க 1.25 பில்லர் மட்டுமே 1 2 3 பில்லர் இருக்கும். 1.25 பில்லரு. இப்ப இடையில இந்த 3/4 பில்லர் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா இப்ப அந்த பில்லருக்கும் இந்த பில்லருக்கும் பாத்தீங்கன்னாக்க 10 அடி டிஃப்ரெண்ட். அந்த பில்லருக்கும் பாத்தீங்கன்னாக்க 8 அடி டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்ப இடையில பேசேஜோட அளவு பாத்தீங்கன்னா 16 அடி இருக்குங்க. இந்த 16 அடிக்கு நம்ம 1.25 பில்லர் தேவையில்லைங்க. அதனால என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம 3/4 பில்லர் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த அவுட்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த அவுட்டர்லையும் பாத்தீங்கன்னாக்க 1.25க்கு 3/4 பில்லர் பாத்தீங்கன்னாக்க 1 2
3 பில்லர் வந்து 1.25 முக்கால் போட்டிருக்கோம். இந்த இடம் பேசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி பேசேஜ். 10 அடி பேசேஜுக்கு நம்ம 1.25 போட்டிருக்கிறோம். அந்த 1.25க்கும் இந்த 1.25க்கும் இடையில உள்ள பேசேஜ் பாருங்க 16 அடி வருங்க. இந்த 16 அடிக்கு வந்து இது வந்து 3/4 பில்லர் சென்டர்ல பார்த்து நம்ம போட்டிருக்கோம். இந்த பேசேஜ் பாருங்க, இந்த 6 அடி பேசேஜுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி பில்லர் லாஸ்ட்ல போட்டிருக்கோம். நம்ம இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அவுட்டர்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1.25 பில்லர் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 பில்லர் போட்டிருக்கோம். 10 அடி பேசேஜுக்கு நம்ம 1.25 பில்லர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது இந்த 16 அடி பேசேஜுக்கு சென்டர்ல வந்து வெயிட் அதிகம் இருக்காதுங்கிறதுனால நம்ம 3/4 பில்லர் போட்டிருக்கோம். இது வந்து 6 அடி பேசேஜுங்க. 1/4 பில்லர் நம்ம போட்டிருக்கோம். இதுதாங்க இந்த ஆலந்துறை சைட்டோட ஃபுட்டிங்கோட கம்பி டீட்டெயில். அப்புறம் ஃபுட்டிங் எப்படி போடுவோம் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு விரிவாக சொல்லணுமோ சொல்லியிருக்கிறேன். எங்கெங்க லோடு வருமோ அங்கே வந்து ஹெவியான பில்லரும், எங்க லோடு வந்து கொஞ்சம் கம்மியாக வருதோ அந்த இடத்துல வந்து நமக்கு 1/4 பில்லரும், இன்னும் லோடு கம்மியாக வர இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3/4 பில்லர் நம்ம போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ எதுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வீடுமே நமக்கு வந்து முதல் வீடு தான், சரிங்களா? அதனால ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போடுறப்ப ஒவ்வொரு வீடுமே எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புரிதலாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பில்லருக்கு கம்பி கட்டுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டிங் எப்படி போடலாம் அப்படின்னு மேக்ஸிமம் அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் அதிகமாக இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடுமே நம்ம வந்து 1.25 பில்லர் தான் நம்ம போடுறோம். 1/4, 3/4 இந்த மாதிரி தான் நம்ம போடுறோம். அதனால தான் நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு வீட்டுக்குமே நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஆலந்துறை, கோயமுத்தூர், திருப்பூர், சூலூர், பல்லடம், பெருமாநல்லூர் இந்த மாதிரி இடங்கள்ல வீடு கட்டணும் அப்படின்னாக்க என்னோட நம்பர் கீழே இருக்கும். கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸிங். வணக்கம்.